என் பெயர் கலைவாணி. திருமணம் முடிந்த சில காலத்திலேயே என் கணவருக்கு வியாபாரத்தில் தொடர் நஷ்டம் ஏற்பட்டது. அவர் முதலீடு செய்த பணம் அனைத்தும் கரைந்தது. என் கணவர் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. ஒரு நாள் ஆத்திரம் தலைக்கேற என்னை வக்கிரம் பிடித்தவள் என்று இழிவாக பேசி விவாகரத்தும் செய்தார். என் மாமியார் என்னை மிக கடுமையாக தாக்கினார். இந்த வீட்டுக்குள் நீ வந்த நாள் முதலே என் மகனின் தொழில் நாசமானது. உன் காலடி எங்களுக்கு சகிக்காத அமங்கலத்தின் சின்னம். உன்னை போன்ற பெண்களுக்கு இதுதான் சரியான தண்டனை என்று என் மானத்தை வாங்கினார். நான் கதறி அழுதேன். என் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் யாருமே என் மீது இரக்கம் காட்டவில்லை. வேறு வழியின்றி நான் என் கணவர் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டியதாயிற்று. அனாதையான எனக்கு இந்த உலகில் ஆதரவு எவருமே இல்லை. நான் திக்கு தெரியாத பறவை போல ஆனேன். வாழ்க்கையை நடத்த ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் அங்கு வேலைக்கு சேர்ந்த பிறகு அந்த தொழிற்சாலையின் உரிமையாளருக்கு ஒவ்வொரு மாதமும் கோடிகள் லாபம் கொட்ட ஆரம்பித்தது. அவர் என்னை பார்த்து, கலைவாணி, நீ இங்கே வேலைக்கு வந்த பிறகு எங்களுக்கு லாபம் மேல் லாபம்தான். ஒரே ஒரு தொழிற்சாலையை இப்போது 5 தொழிற்சாலைகளாக மாற்றிவிட்டோம் என்று என் மீது அளவு கடந்த நன்றியோடு இருந்தார். ஒரு நாள் அவர் என்னை தன் அலுவலக அறைக்கு அழைத்து, என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார். அவர் கேள்வியை கேட்டு நான் திகைத்து போனேன். நான் மெதுவாக உற்று அவர் முகத்தை பார்த்தபோது என் காலடியில் இருந்த பூமி பிளந்து பாலத்தில் விழுவது போல உணர்ந்தேன். நான் உடனே அவர் காலடியில் விழுந்து கதறி அழ ஆரம்பித்தேன். அவர் வேறு யாரும் இல்லை. என் பெற்றோர் சிறு வயதிலேயே என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். நான் அனாதையாகி என் சிறிய தாயின் அரவணைப்பில் வளர்ந்தேன். நான் அவர்களுக்கு ஒரு சுமையாக இருந்தேன். என் தலைக்கு மேலே இருந்த சுமையை எப்படியாவது இறக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதனால் எனக்கு முதல் சம்பந்தம் வந்ததும் அவர்கள் அவசரமாக திருமணத்தை முடித்து வைத்தார்கள். அப்போது எனக்கு அதிக வயது இல்லை. திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனால் என் சித்தி தன் சுமையை தீர்த்து கொள்ள என் திருமண முடிவை எடுத்தார். மாப்பிள்ளை தன் தந்தையின் நெருங்கிய நண்பரின் மகன். அவர் பெயர் ஆதித்யன். அவர் நன்கு படித்துவிட்டு வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தார். நான் அழகாக இருந்தேன். அதனால் மாப்பிள்ளை வீட்டார் என்னை பிடித்து போய் சம்மதித்தார்கள். என் சித்தியும் மாமாவும் இவளை உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்வதென்றால் ஏற்றுங்கள். நாங்களும் இவளை இனி வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இவளுக்கு சீர்சனத்தி எதுவும் கொடுக்க முடியாது என்று நிபந்தனை விதித்தார்கள். ஆதித்யனுக்கும் அவர் தாய்க்கும் இதில் ஆட்சேபனை இல்லை. இதனால் மிக எளிமையாக என் திருமணம் ஆதித்யனுடன் முடிந்தது. மணமகளாக நான் மாமனார் வீட்டிற்கு வந்தேன். திருமணம் முடிந்து நான் காத்திருந்த போது ஆதித்யன் அறைக்குள் வந்தார். அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவர் அறைக்குள் வந்ததும் என் நலம் விசாரிக்கவில்லை. அன்பான வார்த்தைகள் கூட பேசவில்லை. நேரடியாக என் மனதை காயப்படுத்தும் விதமாக இந்த திருமணம் என் விருப்பத்தால் நடக்கவில்லை. இது என் தந்தையின் வற்புறுத்தலால் நடந்தது. இதில் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை என்று சொல்லி முடித்தார். அவர் பேச்சை கேட்ட நான் தலை குனிந்து எனக்கு தெரியும் என்று மட்டுமே மெதுவாக கூறினேன். அவர் மேலே எதுவும் பேசவில்லை. உடனே அறையை விட்டு எழுந்து சென்று விட்டார். என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. கதவு மெதுவாக மூடப்பட்ட போது அந்த கதவோடு எங்கள் உறவின் உண்மையும் மூடப்பட்டு விட்டதாக உணர்ந்தேன். அந்த இரவு முழுவதும் நான் விழித்திருந்தேன். என் திருமண வாழ்வின் முதல் இரவு குதூகலமாகவோ அன்போ பாசமோ இல்லாத கரிந்த இருளாக இருந்தது. மறுநாள் காலையில் நான் என் மாமியாருடன் அமர்ந்து உணவு உண்ண முயன்றேன். ஆனால் அவர் தட்டை நகர்த்திவிட்டு, உன் சிற்றுண்டியை உன் அறைக்கே எடுத்து சென்று சாப்பிட்டுக் கொள், நான் தனியாக சாப்பிடுவதே விரும்புகிறேன் என்று உறுதியாக கூறினார். அவரின் அந்த போக்கை கண்டபோது இந்த திருமணம் அவர் சம்மதத்துடனும் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். இந்த திருமணத்தில் ஒருவரின் விருப்பம் இருந்ததென்றால் அவர் என் கணவரின் தந்தை அருணாச்சலம் மாமாதான். என் தந்தை மேல் கொண்ட பாசத்தால்
தான் பழகிய நண்பனின் மகள் அனாதையாக இருப்பதை சகிக்க முடியாமல் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். நான் அமைதியாகவே இருக்க பழகி கொண்டேன். அந்த மௌனம் இப்போது என் இயல்பாகி விட்டது. ஒரு நாள் அருணாச்சலம் மாமா என்னை தன்னுடன் கடை வீதிக்கு வருமாறு அழைத்தார். அவருடன் சென்றேன். போகும் வழியெல்லாம் அவர் பேசிக்கொண்டே வந்தார். உன் தந்தை மிக நல்லவர், உன் தாயோ துணிச்சல்காரி. அவர்கள் இன்று இருந்திருந்தால் உனக்கு இதைவிட நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்திருப்பார்கள் என்றார். நான் மெதுவாக, என் பெற்றோர் இருந்திருந்தால் இந்த துன்பங்களை தாங்கும் சக்தியே எனக்கு வந்திருக்காது என்று பதிலளித்தேன். அருணாச்சலம் மாமா அமைதியாகிவிட்டார். அவர் குடும்பத்தில் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவரும் அறிவார். நாங்கள் வீடு திரும்பிய போது ஆதித்யனின் அறையில் இருந்து கடுமையான வாக்குவாத சத்தம் கேட்டது. ஆதித்யன் தன் தாயிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். இது எல்லாமே அப்பாவின் ஆசைக்காக நடந்தது. எனக்கு இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. அம்மா, உங்களுக்கு வேறு பெண்ணை பிடித்திருந்தால் நீங்கள் தானே அப்பாவிடம் விவாதம் செய்திருக்க வேண்டும். ஏன் என்னை குறை கூறுகிறீர்கள் என்று கேட்டான். என் மாமியாரின் குரல் ஓங்கியது. உன் தந்தையின் விருப்பத்தை நீ இவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டதால் தான் நான் கோபப்படுகிறேன். நீ பயந்திருக்க வேண்டும். இந்த அனாதை பெண் எனக்கு வேண்டாம் என்று நீ சொல்லி இருக்க வேண்டும். அவள் உனக்கு சமமானவள் இல்லை. சமமாக இருந்தால் நான் முன் வந்து சந்தோஷமாக கல்யாணம் செய்து வைத்திருப்பேனே. நான் உனக்காக எத்தனையோ அழகான நல்ல பெண்ணை பார்த்திருந்தேன். உன் அப்பா அவள் என் நண்பனின் மகள், அவளை மருமகளாக ஏற்றுக்கொள் என்று ஒரே பிடிவாதமாக இருந்தார். இப்போது நான் மற்றவர்களிடம் என்ன சொல்வேன்? என் கணவரின் விருப்பத்திற்காக, ஆமாம், அழகான ஏழை பெண், அதனால் தான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன். ஆனால் என் மனது அவளை என் மருமகளாக ஏற்கவில்லை. உன் அப்பாவின் பழைய நட்பால் என் மகன் வாழ்க்கை நாசமாக போகிறது. என் மகனுக்காக நான் என்னவெல்லாம் நினைத்திருந்தேன். என்ன நடந்துவிட்டது பார் என்றார். இதை கேட்டு நான் வாசலுக்கு பின்னால் இருந்து விலகி நின்றேன். அக்கணமே அங்கிருந்து ஓடிவிட துடித்தேன். ஆனால் நான் எங்கு செல்வேன்? எனக்கு என்று ஒரு இடம் கூட இல்லை. மாலை நேரம் ஆதித்யன் மீண்டும் அறைக்குள் வந்தான். இந்த முறை அவனது கண்களில் ஏதோ ஒரு மென்மை தெரிந்தது. தாயின் சண்டையால் அவன் சோர்வடைந்திருக்கலாம், அல்லது என் மௌனத்தை கண்டு களைத்திருக்கலாம். அவன் என் அருகில் வந்து, கலைவாணி, நீ எதுவுமே பேசுவதில்லை, ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்றான். நான் பேசினால் அது உங்களுக்கு இன்னும் அதிகமான குழப்பத்தை தான் தரும் என்று மட்டுமே கூறினேன். அவன் என்னை உற்று பார்த்தான். பிறகு, நீ அழகாக இருக்கிறாய், ஒருவேளை அதனால் தான் அப்பா உன்னை தேர்ந்தெடுத்தாரோ என்று கேட்டான். உள்ளுக்குள் ஒரு சிறு சந்தோஷ புன்னகை பூத்தது. என் மனதில் ஒரு நிம்மதி உணர்ந்தேன். ஏனென்றால் என் கணவன் வாயில் இருந்து வெளிவந்த முதல் பாராட்டு சொல் இதுதான். அது என் அழகாக இருந்தாலும் அவர் பார்வையில் என் இருப்புக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருப்பது போல உணர்ந்தேன். என் மாமனார் அருணாச்சலம் மாமாவின் வாழ்க்கை எனக்கு ஒரு கூரையாக இருந்தது. அவர் இருக்கும் வரை அனைத்து மௌனங்களும் புகார்களும் அடங்கி போயின. ஆனால் அந்த கூரை திடீரென சரிந்தது. அதிகாலை நேரம். நான் சமையலறையில் சிற்றுண்டி தயாரித்துக் கொண்டிருந்த போது வெளியே கூச்சலை கேட்டேன். ஓடி சென்று பார்த்தால் வேலையாள் மூச்சு திணற, முதலாளிக்கு மூச்சு திணறுகிறது என்று கத்தினாள். எல்லாம் சம்பித்து போனது. ஆதித்யனும் என் மாமியாரும் ஓடினார்கள். நான் பின்தொடர்ந்து சென்ற போது அருணாச்சலம் மாமா சோபாவில் சாய்ந்திருந்ததை கண்டேன். அவர் முகம் வெளுத்து போயிருந்தது. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றார்கள். ஆனால் அவர் அதற்குள்ளாகவே உலகை விட்டு பிரிந்து விட்டார். மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செய்து மாரடைப்பால் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவித்தனர். அந்த கணம் வீட்டில் இருந்த கடைசி ஒளி விளக்கு அணைந்தது போல இருந்தது. துக்கத்திற்கு வந்தவர்கள் சென்று வீடு நிசப்தத்தில் மூழ்கிய போது என் மாமியாரின் பார்வை மாறியது, குணம் மாறியது, நடத்தை மாறியது. தன் கணவருக்கு பயந்து என்னிடம் இருந்து விலகி இருந்தவர் இப்போது என்னை துன்புறுத்த தொடங்கினார்.
ஒரு நாள் என் அறைக்கதவை திறந்து, இந்த அமங்கல பேய் இந்த வீட்டுக்குள் வந்ததிலிருந்து நாங்கள் ஒரு நாள் கூட நிம்மதியாய் தூங்கவில்லை என்று ஆவேசமாக கத்தினார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான குரூரம் இருந்தது. நான் ஏதோ ஒரு நிழல் போல அவருக்கு தெரிந்தேன். ஆதித்யன் ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்தான். ஆனால் அதன் பிறகு வியாபாரத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. இதனால் அவன் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தான். தந்தையின் மறைவுக்கு பிறகு ஆதித்யன் தனியாக தொழிற்சாலையை சமாளிக்க முயன்றான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சிக்கல். மூலப்பொருள் பற்றாக்குறை, தொழிலாளர் வேலை நிறுத்தம், ஆர்டர்கள் ரத்து என தொடர் பின்னடைவு. ஒரு நாள் கோபத்துடன் வீட்டுக்கு வந்த ஆதித்யன் கதவை ஓங்கி சாத்திவிட்டு அறைக்கு வந்தான். என்னை பார்த்து என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. எல்லா பக்கமும் நஷ்டம்தான் என்று ஆத்திரத்தில் புலம்பினான். நான் மெதுவாக, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவன் என்னை கோபத்துடன் முறைத்து, நீயா? நீ எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? வியாபாரம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று நீ வேண்ட மட்டும் செய் என்றான். அவன் வார்த்தைகள் தீயை போல என்னுள் பாய்ந்தது. மாலை நேரம். நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என் மாமியாரும் அவரது மகளும், அதாவது என் நாத்தனார், அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் பேச்சை கேட்டபோது நான் உறைந்து போனேன். மாமியார் இந்த குடும்பத்தை காப்பாற்ற இப்போதே கடவுள்தான் வரணும். முதலில் என் புருஷனை காவு வாங்கினாள். இப்போ 2 அப்பனும் மகனும் சம்பாதித்த தொழிலையும் எல்லாத்தையும் காவு வாங்க போகிறாள். இவள் காலடி எங்களுக்கு சாபம்தான் என்று சபித்தார். என் நாத்தனார் ஆமாம் போட்டு, ஆமாம் அம்மா, படித்த நம்ம அண்ணனுக்கு வேறு பெண்ணை பார்த்திருக்க வேண்டும் என்று நான் அப்போதே சொன்னேனே. ஆனால் அப்பாவின் பிடிவாதத்தின் முன்பு நான் என்ன செய்ய முடியும்? தானே அனாதை, ஒரு சந்தோஷத்தையும் பார்த்தவள் அல்ல. நம் வீட்டிற்கு வந்து நம் சந்தோஷத்தையும் கெடுத்து விட்டாள் என்றாள். மாமியாரின் குரல் மேலும் உயர்ந்தது. இந்த வீட்டுக்குள் இவள் நுழைந்தது முதல் எங்கள் வாழ்க்கை உருகுலைந்து விட்டது. இன்னும் என்னவெல்லாம் நாசமாக போகிறதோ தெரியவில்லை. நாத்தனார், அம்மா, எனக்கு இப்போது அண்ணா பற்றிதான் கவலை. அவருடைய வியாபாரம் மெதுவாக நஷ்டத்தில் போகுது. வியாபாரமும் முடிந்து அண்ணனுக்கும் என்று சொல்லி தொண்டையில் நிறுத்தினாள். மாமியார், நல்ல வார்த்தை பேசு. என் கணவரே உலகை விட்டு போய்விட்டார். இப்போது என் மகனுக்கும் ஏதாவது நடந்தால் நான் யாருக்காக வாழ்வேன்? ஆனால் நான் இந்த பெண்ணை விடமாட்டேன் என்றார். நான் வாசலிலேயே நின்று எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தேன். கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவாக என் அறைக்குள் வந்தேன். ஆதித்யனிடம் இதை பற்றி பேசுவதால் எந்த பயனும் இல்லை. அவன் முகத்திலும் இப்போது சலிப்பும் கசப்புமே எழுதப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஆதித்யன் தொழிற்சாலையிலிருந்து திரும்பிய போது அவருடைய அம்மா அவனை நிறுத்தி, மகனே, நான் உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். இந்த பெண்ணை விட்டு பிரிந்து விடு. இவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடு. இவள் அமங்கலமான கால்களை இந்த வீட்டுக்குள் வைத்து விட்டாள். வீட்டோட சந்தோஷத்தையும் உன்னையும் சேர்த்து இவள் காவு வாங்கி விடுவாள் என்றாள். ஆதித்யன் கோபத்தில் கையை உதறிவிட்டு, அம்மா, நிறுத்துங்கள். அப்பாவுக்கு பிறகு எல்லா பொறுப்பும் என் தலையில்தான் இருக்கிறது. என்னை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்கள். இந்த சண்டைகள் எனக்கு ரொம்ப சலிப்பை தருகிறது என்றான். இதை கேட்ட மாமியார் அமைதியாகிவிட்டார். ஆனால் இந்த அமைதி புயலுக்கு முன்னால் உள்ள நிசப்தம் போல இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு உணவு மேசையில் நான் சாதம் பரிமாறினேன். என் மாமியார் தட்டை தள்ளிவிட்டு, இதுதான் சாதமா? இதில் உப்பில் வாடையே இல்லை. ஏதாவது கற்றுக்கொண்டாயா? அல்லது உன் அழகை மட்டுமே நினைத்து திரிகிறாயா என்று கத்தினார். என் கணவர் ஆதித்யன் அங்கேயே அமர்ந்திருந்தார். ஒரு கணம் என்னை பார்த்தார். ஆனால் எதுவும் பேசவில்லை. தண்ணீர் குவளையை எடுத்து பருக ஆரம்பித்தார். வீட்டின் சூழல் ஒவ்வொரு நாளும் பாரமாகியது. ஆதித்யனின் கண்களில் இருந்த அந்த மென்மை இப்போது மறைந்து விட்டது. என் மாமியாரின் கடுமை எல்லை தாண்டியது. வார்த்தைகளாலும் குற்றச்சாட்டுகளாலும் எப்போதும் என்னை சண்டைக்கு இழுக்க ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தார்.
நான் என் கண்ணீரை எல்லாம் பார்த்த அந்த அறை சுவர்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். ஆதித்யன் நாள் முழுவதும் தொழிற்சாலையில் இருப்பான். மாலையில் வந்தாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். நான் உணவை தயார் செய்து வைப்பேன். அவன் பேசாமல் சாப்பிடுவான். எப்போதாவது உப்பு அதிகமா இருக்கு, எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருக்கு என்று மட்டுமே சொல்லிவிட்டு செல்வான். ஒரு மாலை நேரம் நான் சமையலறையில் இருந்தபோது மேசையில் இருந்து ஆதித்யனின் கைபேசி ஒலித்தது. திரையில் சௌந்தர்யா என்ற பெயர் ஒரு அறிமுகமில்லாத என்னுடன் தோன்றியது. போன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. அது ஒரு அவசரமான அழைப்பாக இருக்குமோ என்று நினைத்தேன். தயக்கத்துடன் போனை எடுத்தேன். நான் ஹலோ என்றேன். மறுமுனையில் ஒரு மெல்லிய குரல், ஆதித்யன் ஏன் இன்னும் வரவில்லை? நான் எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டது. அந்த குரலை கேட்டதும் நான் கல்லாய் உறைந்து போனேன். என்னால் பேச முடியவில்லை. நான் நீங்கள் யார் என்று மட்டுமே கேட்க முடிந்தது. மறுமுனையில் மௌனம் கவிந்தது. பிறகு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நான் போனை மேசையில் வைத்தேன். சரியாக அப்போதுதான் ஆதித்யன் அறைக்குள் வந்தான். அவன் என் கையில் போன் இருப்பதை பார்த்துவிட்டு ஆதித்யனின் முகம் சட்டென்று மாறியது. கோபத்துடன் ஏன் என் போனை தொட்டு பார்த்தாய் என்று கேட்டான். அழைப்பு வந்து கொண்டிருந்தது, அதனால் தான் எடுத்தேன் என்று நான் மெதுவாக கூறினேன். என் கையை பிடித்து ஆதித்யன், நீ யார் என் தொலைபேசியில் பேசுவதற்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கத்தினான். நான் அழைப்பை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டேன் என்றேன். ஆதித்யன் என்னை சக்தியுடன் தள்ளிவிட நான் பின்னால் சென்று சுவரில் மோதினேன். அடுத்த கணமே அவன் கை என் கன்னத்தில் விழுந்தது. உன் எல்லைக்குள் இரு கலைவாணி, உன்னை நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வேலைகளை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று ஆவேசமாக கத்தினான். நான் அப்படியே தரையில் அமர்ந்து கன்னத்தில் கை வைத்து கண்ணீருடன் கதறினேன். இனி யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஆதித்யன் கோபத்துடன் கதவை ஓங்கி சாத்திவிட்டு வெளியேறினான். மறுநாள் காலையில் என் மாமியார் அறைக்கு வந்தார். என் முகத்தின் வீக்கத்தை பார்த்து சிரித்தபடியே, ஆமாம், இறுதியாக உன்னை கட்டுப்படுத்துவது எப்படி என்று ஆதித்யன் கற்றுக்கொண்டான் போல என்றார். நான் அத்தை, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றேன். அவர் போதும் போதும், அதிகமாக புகார் வேண்டாம். நாங்கள் உன் மீது இரக்கம் காட்டி இருக்கிறோம் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என்றார். நான் மௌனமாக இருந்தேன். எந்த விளக்கமும் கொடுப்பதால் இனி பலன் இல்லை. அன்றைய தினம் நான் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த போது என் மாமியார் விருந்தினர் அறையில் இருந்து என்னை அழைத்தார். நான் அங்கு சென்றபோது 2 பெண்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அவரது உறவினர்களாக இருக்கலாம். மாமியார், இவள்தான் என் மருமகள் கலைவாணி. பார்க்க நன்றாக இருப்பாள். ஆனால் விதி என்னவென்று சொல்வது? இந்த வீட்டிற்கு வந்த பிறகு எல்லாமே நாசமாகிவிட்டது என்றார். அதில் ஒரு பெண் தலையசைத்து, அப்படியானால் உங்களின் மருமகளின் காலடி உங்களுக்கு சுபமில்லை. எந்த நேரத்தில் வந்தாலோ அத்தனையும் எடுத்து சென்று விட்டாள் என்றாள். நான் திரும்பி அங்கிருந்து விலகிவிட்டேன். என்னை பற்றிய அனைவரின் கருத்தும் இப்போது ஒன்றாகவே இருந்தது. மௌனம், அமங்கலம் மற்றும் பழி சுமக்க தகுதியானவள். இரவில் ஆதித்யன் வந்தான். நான் கதவை திறக்க அவன் உள்ளே சென்று காலணிகளை தரையில் எறிந்தான். நான் உணவை பரிமாறினேன். தட்டை கையில் கூட தொடாமல் எனக்கு பசி இல்லை என்றான். கொஞ்சமாவது சாப்பிடுங்கள், காலையிலிருந்து சாப்பிடவில்லை என்றேன். அவன் கத்தியபடி, கலைவாணி, நீ என் அம்மா இல்லை, என்னை அடிக்கடி தொந்தரவு செய்யாதே என்றான். நான் தட்டுகளை திரும்ப எடுத்துக்கொண்டு கதவை மூடி இருட்டில் போய் அமர்ந்தேன். சில நாட்களுக்கு பிறகு ஆதித்யனின் நண்பன் ஒரு கோப்பை கொடுப்பதற்காக வந்தான். போகும்போது, அண்ணி, ஆதித்யன் இப்போதெல்லாம் ரொம்ப கோபமாக இருக்கிறான். இரவில் கூட வெளியேதான் இருக்கிறான். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான். நான் சிரித்து தலையசைத்து, ஆமாம், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொன்னேன். நிலைமை சரியில்லை என்று அவனும் புரிந்து கொண்டான். ஆனால் எதுவும் பேசவில்லை. ஒரு மாலை நான் துணிகளை மடித்து கொண்டிருந்த போது ஆதித்யன் சத்தமாக தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். எத்தனை முறை சொல்வது? நீ இரவில் எனக்கு அழைக்காதே, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கிறது. சரி, நாளைக்கு சந்திக்கலாம் என்றான். அவன் போனை அணைத்த போது நான் எதுவும் சொல்லவில்லை.
ஆனால் கண்களை பார்த்து யார் அது என்று கேட்டேன். அவன் என்னை பார்த்து சிரித்தான். என்ன, இப்போதெல்லாம் விசாரணை ஆரம்பித்து விட்டாயா என்றான். நான் இல்லை, சும்மா கேட்டேன் என்றேன். அவன், நினைவில் வைத்துக்கொள், ஒரு மனைவி கணவனின் நிழலை கண்காணிக்க தொடங்கினாள் அவள் தன் மரியாதையை இழந்து விடுவாள் என்று சொல்லிவிட்டு அமைதியானான். நானும் மௌனமானேன். என் மாமியாரின் நடத்தை இன்னும் கடுமையாகியது. நீ என் வீட்டின் நிம்மதியை கெடுத்து விட்டாய் என்றும் உன்னால் தான் ஆதித்யனின் நிலைமை மோசமாகிவிட்டது என்றும் குறை கூற தொடங்கினான். நான் இப்போது அனைவருக்கும் ஒரு இலக்காக அனைத்து வழியையும் தாங்கும் ஒரு சுவராக இருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல இந்த வீட்டில் நான் ஒரு நிழல் போல ஆகிவிட்டேன். எனக்கென எந்த உரிமையும் இல்லை, குரலும் இல்லை. மாமியாரின் வார்த்தைகள் விஷம் போல மாறின. என் நாத்தனார் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவளது பேச்சில் மாமியாரிடம் இருந்து மரபுரிமையாக பெற்ற அதே வெறுப்பு கலந்திருக்கும். ஒரு நாள் நான் சமையலறையில் தாளித்துக் கொண்டிருந்த போது நாத்தனார் வந்து சாய்ந்து நின்றாள். அண்ணி, நீங்கள் இரவெல்லாம் விழித்திருப்பதாக சொன்னார்களே, ஏதாவது பூஜை செய்கிறீர்களா அல்லது பில்லி சூனியமா என்று கேட்டாள். நான் அதிர்ச்சியுடன், இல்லை, எனக்கு தூக்கம் வரவில்லை என்றேன். அவள், ஆம், ஏமாற்று உள்ளத்தில் இருந்தால் மனம் எப்படி தூங்க அனுமதிக்கும் என்று விஷத்தை கக்கினாள். மாமியாரும் அங்கு வந்து, நாங்கள் முன்பே சொன்னோமே, இவள் நல்லவள் இல்லை, இவள் ஆதித்யனுக்கு நெருக்கமானதில் இருந்துதான் எல்லாம் தலைகீழாகிறது. வீட்டின் அமைதி, தொழில், உன் அப்பாவின் உயிர் எல்லாமே இவளால் தான் போனது என்றார். நான் தலை குனிந்தேன். என் மனதில் எந்த எதிர்வினையும் இல்லை. அமைதியாக கேட்டுக்கொள்வது என் பழக்கமாகிவிட்டது. அன்றிரவு ஆதித்யன் தாமதமாக வந்தான். அவன் முகத்தில் சோர்வுடன் எரிச்சலும் இருந்தது. நான் தண்ணீர் கொடுத்தேன். அவன், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரச்சனை. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து விட்டார்கள், கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். நான் மெதுவாக, நீங்கள் யாரிடமாவது பேசி பாருங்கள், ஒரு புத்திசாலி ஆலோசனையை பெறுங்கள் என்றேன். அவன் என்னை கோபமாக பார்த்து, உனக்கு எதுவும் தெரியாது, உன் வேலை சமையலறையை கவனிப்பது மட்டும்தான், எனக்கு அதிக அறிவுரை சொல்லாதே என்றான். மறுநாள் என் மாமியார் கழுத்தில் ஒரு கருப்பு கயிறை அணிந்திருந்தார். அத்தை, இதெல்லாம் என்ன? எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்த விதம் வினோதமாக இருந்தது. உன் விஷத்தன்மையிலிருந்து தப்பிக்க இந்த திருஷ்டி நூல், உன் கருப்பு நிழல் என் மீது விழாமல் இருக்கத்தான் என்றார். நாத்தனார் சிரித்து, அம்மா, இவளை ஒரு செம்பு தண்ணீரை கொடுத்து ரகசியமாக வீட்டை விட்டு கலட்டி விட்டு விடலாம், ஒருவேளை இவளது சூனியம் முடிந்துவிடும் என்றாள். இதை கேட்டு என் மூச்சு நின்றுவிட்டது. இப்போது என்னை சூனியக்காரி என்று அழைப்பது அவர்களின் அன்றாட வழக்கமாகிவிட்டது. உண்மையாகவே அவர்கள் என்னை ஒரு சாமியாரிடம் அழைத்து சென்று விடுவார்களோ என்று பயந்தேன். ஒரு நாள் என் சித்தியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. என் மனதுக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது. கலைவாணி, அம்மா எப்படி இருக்கிறாய் என்று அன்புடன் கேட்டார். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. சித்தி எதுவுமே நன்றாக இல்லை மட்டுமே சொன்னேன். அவர், நான் வரலாமா என்று கேட்டார். நான், வேண்டாம், உங்கள் குரல் கேட்டாலே போதும் என்றேன். அது என் தவறாக இருந்தது. மறுநாளே என் மாமா அழைத்து, இனிமேல் சித்தியுடன் பேசாதே, உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இரு, என் வீட்டை மீண்டும் திரும்பி பார்க்க முயற்சிக்காதே என்றார். இப்போது என் கடந்த காலமும் என்னிடம் இருந்து பறிக்கப்பட்டு விட்டது. என் நாட்கள் மௌனமாகவே நகர்ந்தன. ஒரு நாள் என் மாமியார் ஒரு பெண்ணுடன் பேசியதை கேட்டேன். நாளைக்கு சாமியார் எங்கள் வீட்டிற்கு வருகிறார். இந்த வீட்டின் மீது அவர் ஏதோ சூனியம் இருப்பதை நீக்குவார். இவள் எங்கிருந்து இதையெல்லாம் செய்கிறாள் என்று பார்க்கிறேன் என்றார். சாமியார் வீட்டிற்கு வந்தார். நான் அவர் முன் அமர வைக்கப்பட்டேன். அவர் மந்திரங்களை ஓதி என் நெற்றியில் ஊதினார். பின்னர், இந்த பெண் மிகவும் கனமானவள், இவள் ஜாதகத்தில் பெரிய தோஷம் உள்ளது என்றார். மாமியார் உடனே, நாங்கள் முன்பே சொன்னோமே, இவள் அமங்கலமானவள் என்றார். நான் எதுவும் சொல்லவில்லை. இப்போது சாமியாரின் பேச்சும் எனக்கு எதிரான ஆதாரமாகிவிட்டது. சில சமயங்களில் ஆதித்யனின் கைபேசி ஒலிக்கும். அவன் வெளியே சென்று விடுவான். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் அவன் தட்டி கழித்து விடுவான். வேலை இருக்கிறது, நான் எங்கு சென்றால் உனக்கு என்ன கவலை என்பான்.
ஒரு நாள் நான் சமையலறையில் தேநீர் போடும்போது என் மாமியார் தொலைபேசியில் பேசியதை கண்டேன். ஆமாம், அவள் என் மகனின் மனைவி. அவள் முகம் நன்றாக இருக்கிறது, அவ்வளவுதான். அவள் எல்லாவற்றையும் நாசமாக்கிவிட்டாள். என் மகனும் அவனால் சலித்து போய்விட்டான். பார், இன்னும் சில நாட்களில் அவளை விட்டு விடுவான் என்றார். அவர் பேச்சில் உண்மை மறைந்திருப்பதை நான் அறிவேன். ஆதித்யனின் அலட்சியம், மாமியாரின் விஷ வார்த்தைகள், சித்தியுடன் துண்டிக்கப்பட்ட உறவு என எல்லாம் ஒரு சங்கிலியின் கண்ணிகளாக இருந்தன. இப்போது என் இதயம் குத்தி கிழிக்கப்படாத ஒரு நாள் இல்லை. சமையலறையில் உப்பு, துணிகள் குறித்த நேரம் என எல்லாத்துக்கும் என் மீது குற்றச்சாட்டுகள். அந்த குற்றச்சாட்டுகளால் என் இதயம் உருகி கொண்டிருந்தது. நான் உயிரோடு இருந்தேன், ஆனால் மற்றவர்களின் நிபந்தனைகளை சுமக்கவும் அவர்களின் ஏமாற்றத்தின் சுமையை தாங்கவும் மட்டுமே. இந்த இருள் மேலும் அழகாக போகிறது என்று எனக்கு தெரியும். இந்த வீட்டில் என் கணவரின் வாழ்க்கையில் எனக்கு தனிமையும் பழியும் மட்டுமே எஞ்சியது. அதிகாலை நேரம். நான் சமையலறையில் மாவு பிசைந்து கொண்டிருந்தேன். என் மாமியார் சத்தமாக பாத்திரத்தை மேசையில் எறிந்து, என்ன கறி சமைத்திருக்கிறாய்? இதில் உப்பே போட தெரியவில்லை. நாள் போக போக உன் வேலை அலட்சியமாகிக் கொண்டே போகிறது என்றார். நான் மெதுவாக, அத்தை, சுவை நன்றாக இல்லை என்றால் நான் வேறு ஏதாவது சமைத்து தருகிறேன் என்றேன். அவர் கையை உயர்த்தி என் தோளில் கடுமையாக கிள்ளினார். இப்போது உனக்கு சப்பை கட்டு பேசவும் வருகிறதா? நீ இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து நாசம்தான். என் மகனின் தொழில் அழிந்தது, எங்கள் வீடு அழிந்தது, நிம்மதியும் அழிந்தது என்றார். நான் மௌனமாக இருந்தேன். கண்ணீர் திரண்டது, ஆனாலும் அடக்கினேன். என் நாத்தனார் சிரித்து, அம்மா, இவள் மீது வார்த்தைகள் எப்போதுமே வேலை செய்யாது. ஒரு சாமியாரை கூப்பிட்டு சிகிச்சை அளித்தால் தான் இவள் இந்த வீட்டை விட்டு போவாள் என்றாள். மாமியார் ஒரு பாத்திரத்தை எடுத்து என் மீது வீசினார். அது தரையில் விழுந்து சத்தமிட்டது. போ, வெளியே போ இங்கிருந்து என்று உருமினார். இன்றிலிருந்து உன் முகத்தை பார்க்கவும் மாட்டேன், உன் அமங்கலத்தை பார்க்கவும் மாட்டேன். இதை கேட்டு நான் பின்வாங்கினேன். அவர் கையில் ஒரு மரக்கோல் இருந்தது. அதை என் முதுகில் ஓங்கி அடித்தார். வெளியே போ என் வீட்டில் இருந்து இப்போதே என்றார். நான் அழுது கொண்டே, அத்தை, நான் எங்கு போவேன்? எனக்கு யாருமே இல்லை என்று கைகளை கூப்பினேன். நகரத்திற்கு போ, ஆனால் என் வீட்டு வாசலில் மீண்டும் தலை காட்டாதே என்றேன். என் கையை பிடித்து இழுத்து வாசலை நோக்கி இழுத்து சென்றார். கதவை திறந்தபோது அக்கம் பக்கத்து மக்கள் கடந்து சென்று கொண்டிருந்தனர். நான் தயங்கினேன், ஆனால் என் மாமியார் என்னை சக்தியுடன் தள்ளிவிட்டார். போ, அமங்கல பிசாசே, என் வீட்டை விட்டு வெளியே போ என்று கத்தினார். நான் தரையில் விழுந்தேன். என் கை தோல் உரிந்து நெற்றியில் இரத்தம் வழிந்தது. அக்கம் பக்கத்தினர் நின்றார்கள், ஆனால் யாரும் முன்வரவில்லை. அப்போது ஒரு குரல் கேட்டது, அம்மா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் என் மைத்துனர் கைலாஸ். அவர் விரைவாக என் அருகில் வந்தார். என்னை மெதுவாக தூக்கிவிட்டு, அண்ணி, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். சோர்வுடன் நான் நன்றாக இருக்கிறேன் என்றேன். கைலாஸ் தன் தாயை பார்த்து, இதெல்லாம் என்ன? ஏன் நீங்கள் அவர்களை தாக்கி தெருவில் தள்ளினீர்கள்? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். மாமியார் கோபமாக கத்தினார், நீ விலகி போ கைலாஸ். இந்த வீட்டில் எல்லாவற்றையும் நாசமாக்கிவிட்டாள். உன் அண்ணனை காவு வாங்கிவிட்டாள். இப்போ எங்கள் வீட்டையும் நாசமாக்க பார்க்கிறாள். கைலாஸ் என் நெற்றியில் இருந்த இரத்தத்தை துடைத்து, அம்மா, கொஞ்சம் கூட வெட்கம் வேண்டாமா? எல்லாம் நாசமாகி இருந்தால் அது உங்கள் நடத்தையால் தான். இதில் அண்ணியின் தவறு எதுவும் இல்லை. அவர் அமைதியாக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறார் என்றார். மாமியார், ஆமாம் ஆமாம், இவள் இப்போது உன்மீதும் சூனியம் வைத்து விட்டாள். இவள் உன்னையும் தன் மாய வலையில் சிக்க வைத்து விட்டாள். நீயும் ராப்பகலாக இவள் அறையில் இருப்பதெல்லாம் என்ன? உங்களுக்கு இடையில் என்ன நடக்கிறது என்று கத்தினார். கைலாசின் முகம் வெளுத்து போனது. அம்மா, என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யார் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள்? இவர் என் அண்ணி என்றார். மாமியார், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாள் உண்மை வெளியே வரும். உன்னை போன்ற மைத்துனர்கள் இப்போது மைத்துனர்கள் இல்லை என்றார். கைலாஸ் என் தோளை பிடித்து, அண்ணி, உள்ளே வாருங்கள் என்றார். நான் மெதுவாக, வேண்டாம் கைலாஸ், என்னால் இனி இங்கே இருக்க முடியாது, என்னை தடுக்காதே என்றேன்.
அண்ணி, உங்களுக்கு வேறு இடம் இல்லை. இந்த நிலையில் எங்கே போவீர்கள் என்றார். நான் உறுதியுடன், போதும், இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்றேன். அவர் உறுதியாக, உங்களை இந்த வீட்டை விட்டு யார் வெளியே அனுப்புகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் என்றார். என் கையை பிடித்து கொண்டு என்னை உள்ளே அழைத்து சென்றார். அக்கம் பக்கத்தினர் இன்னும் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். என் மாமியார் கைலாசின் கையை பிடித்து உதற முயன்றார். அவளை விடு கைலாஸ் என்றார். கைலாஸ் கோபத்துடன், இனி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. நானும் என் அப்பாவின் சொத்தில் பங்குதாரர். இது என் வீடும், என் அப்பாவின் வீடும் தான். இந்த வீட்டில் அன்னிக்கும் உரிமை உண்டு என்றார். என் மாமியார் கோபத்தில் அமைதியானார். நான் உள்ளே சென்று முன்பு நான் அமர்ந்திருந்த இடத்திலேயே அமர்ந்தேன். என் இதயம் நின்றுவிட்டது போல் இருந்தது. என் நாத்தனார் மௌனமாக தன் கைபேசியில் யாருக்கோ ஒரு செய்தியை அனுப்பினார். அது என் கணவருக்கு தான் இருக்கும். சிறிது நேரம் கழித்து ஆதித்யன் வீட்டிற்கு வந்தார். நேராக என்னிடம் வந்து, இது என்ன நடக்கிறது என்று கேட்டார். கைலாஸ் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினார். அவன் அமைதியாக கேட்டு கொண்டிருந்தான். பிறகு கைலாஸ் தன் தாயை நோக்கி திரும்பி, அம்மா, நீங்கள் அண்ணியை உண்மையிலேயே அடித்தீர்கள், வீதியில் தள்ளிவிட்டீர்கள். எப்படி உங்களால் அப்படி செய்ய முடிந்தது என்றார். மாமியார், ஆமாம், ஏனென்றால் இவள் எல்லாவற்றையும் நாசமாக்குகிறாள். இப்போது உன் அண்ணனையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாள் என்றார். ஆதித்யன் என் மீது ஒரு பார்வை வீசினார். நான் வீங்கிய முகத்துடன் சிவந்த கண்களுடனும் மௌனமாக அமர்ந்திருந்தேன். ஆதித்யன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக, இது எல்லாம் மிகவும் தவறாக நடக்கிறது என்றான். கைலாஸ், இன்னும் நேரம் இருக்கிறது அண்ணா. யார் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், யார் உங்களுடன் இருக்கிறார்கள் என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். ஆதித்யன் கண்களை திருப்பினார். என் மாமியார் ஆவேசமான குரலில், நிறுத்துங்கள், நீங்கள் இருவரும் இந்த சாபக்கேடான பெண்ணுக்கு ஆதரவாக பேசி என் வாயை அடைத்து விட்டீர்கள் என்று கத்தினார். நான் மௌனமாக எழுந்து, நான் இனி இங்கு இருக்க முடியாது என்றேன். கைலாஸ் என்னை பார்த்து, அண்ணி, இப்போது நீங்கள் தனியாக இல்லை. உங்களை இந்த வீட்டை விட்டு யார் வெளியே அனுப்புகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் என்றார். அந்த நாளில் எல்லாம் மாறிவிட்டது. வீட்டில் இப்போது மௌனம் இல்லை, மாறாக நம்பிக்கையின் சுவர் எழுதப்பட்டிருந்தது. அந்த சுவரின் இருபுறமும் உறவுகள் மௌனமாக நின்று கொண்டிருந்தன. வீட்டின் காற்றில் இப்போது முழுவதுமாக விஷம் கலந்திருந்தது. கைலாஸ் எனக்கு ஆதரவாக பேசிய பிறகு என் மாமியாரின் கண்களில் ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே இருந்தது, எப்படியாவது என்னை துரத்த வேண்டும். அதற்காக அவர் வேறு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் குற்றச்சாட்டுகளின் மிக மோசமான ஆயுதத்தை பயன்படுத்த தயாரானார். மதியம் கைலாஸ் வெளியே சென்றுவிட்டு திரும்பினார். அவர் கையில் சலவைக்கு கொடுக்க வேண்டிய துணிகள் இருந்தன. அவர் நேராக நான் அறையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த என் அறைக்குள் வந்தார். அண்ணி, மாலைக்குள் துணிகளை சலவையகத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தபோது வாசலில் என் மாமியார் நின்று கொண்டிருந்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. முகத்தில் இழிவான குத்தல் தெரிந்தது. அவர், ஆகா, பட்ட பகலில் அறையில் ஒளிந்து சந்திக்கிறீர்களா நீங்கள் இருவரும்? இப்போது உங்களுக்கு வீட்டில் உள்ளவர்களின் கூச்சம் கூட போய்விட்டதா என்றார். கைலாஸ் அதிர்ந்து போய், அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் அண்ணியிடம் துணிகளை கொடுக்கத்தான் வந்தேன் என்றார். மாமியாரின் குரல் இப்போது சத்தமாக ஒலித்தது. அப்படியா? துணிகளை மூடிய கதவுக்குள் கொடுப்பீர்களா? நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உங்கள் இருவரின் பார்வைகளும் பல நாட்களாக பார்க்கிறேன். ஏன் நீ எப்போதும் இவள் அறைக்கே வருகிறாய்? நான் அமைதியாக நின்றேன். அம்மா, நீங்கள் எங்கள் மீது தவறான பழி சுமத்துகிறீர்கள் என்றேன். அவர் கத்தி, வாயை மூடு, நடத்தை கெட்டவளே, என் 2 மகன்களையும் நீ கெடுத்து விட்டாய் என்றார். கைலாஸ் முன்னால் வந்து, அம்மா, கொஞ்சம் வெட்கப்படுங்கள், நீங்கள் எல்லை மீறுகிறீர்கள் என்றார். மாமியார், உனக்கு என்ன உறவு? எதற்கு இவள் அறைக்குள் திரும்ப திரும்ப வருகிறார்? மைத்துனனா அல்லது வேறு ஏதாவது உறவா என்று கேட்டார். இதை கேட்ட கைலாசின் முகம் இறுக்கமாகியது. அவர், நான் இவர்களின் தம்பி, எப்போதும் தம்பியாகவே இருப்பேன். ஆனால் நீங்கள் சுமத்தும் இந்த குற்றச்சாட்டு எந்த தாய்க்கும் அழகல்ல என்றார்.
மாமியார் சத்தமிட்டதால் என் நாத்தனார் ஓடி வந்தாள். என்ன நடந்தது அம்மா என்றாள். மாமியார் அழுது கொண்டே, எல்லாம் நாசமாகிவிட்டது மகளே, கையோடு பிடித்து விட்டேன் என்றார். நாத்தனார் என்னை வெறுப்புடன் முறைத்து பார்த்து, நான் முதல் நாளிலிருந்தே சொல்கிறேன், இவள் நல்லவள் இல்லை என்றாள். அறை கதவு தடால் என்று திறந்தது. ஆதித்யன் உள்ளே வந்தான். அவன் முகம் கோபத்தால் கொதித்திருந்தது. அவன் இடி போல, இது என்ன நடக்கிறது என்று கர்ஜித்தான். மாமியார் முன்னால் சென்று, மகனே, என் கண்ணெதிரே நடந்தது சொல்லவும் வேண்டுமா? உன் மனைவி கைலாசுடன் அறையில் தனியாக இருந்தாள் என்றார். ஆதித்யனின் முகம் உறைந்து போனது. அவன் ஒரு கணம் என்னையும் ஒரு கணம் தன் தம்பியையும் பார்த்தான். அவன் என் அருகில் வந்து, இது உண்மையா என்று கேட்டான். நான் தயவு செய்து கடவுளுக்காகவாவது என் பேச்சை கேளுங்கள், இது போய் கைலாஸ் துணிகளை கொடுக்கத்தான் என் அறைக்கு வந்தார் என்றேன். என் கணவர் கத்தி, சத்தம் போடாதே என்றான். நிஜத்தில் இருந்து விலகுவது எளிது போல நானும் கண்களை தாழ்த்தினேன். அவ்வளவுதான். அடுத்த கணமே நான் வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். நான் மயங்கி விழுந்தேன். சுயநினைவு திரும்பிய போது மருத்துவமனையில் இருந்தேன். செவிலியர் தண்ணீர் கொடுத்து, நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்து விட்டீர்கள், ஆனால் இப்போது மீண்டு எழ வேண்டிய நேரம் என்றார். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு பெண் வந்து மென்மையான வார்த்தைகளில், உங்களுக்காக ஒரு பாதுகாப்பான இல்லத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அங்கு உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். நான் மௌனமாக இருந்தேன். இப்போது என் விருப்பப்படி முடிவுகள் எடுக்கப்படவில்லை, சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இல்லத்தின் கதவு மெதுவாக திறந்தது. அமைதியான பாதைகள், சுவர்களில் சில முழுமையடையாத கனவுகளின் படங்கள் மற்றும் எனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு கட்டில். பக்கத்து கட்டிலில் அமர்ந்திருந்த ஒரு பெண் சிரித்து, புதிதாக வந்திருக்கிறாயா, உன் பெயர் என்ன என்று கேட்டாள். நான் மெதுவாக கலைவாணி என்றேன். அவள், நான் பல்லவி. இங்குள்ள எல்லோரின் கடந்த காலமும் சிக்கலானதுதான், ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள், இங்கே யாரும் யாரையும் அமங்கலமானவள் என்று சொல்வதில்லை என்றாள். இரவு முழுவதும் நான் அமைதியாக சுவரை பார்த்து கொண்டிருந்தேன். தூக்கம் நீண்ட காலமாகவே எனக்கு எதிரி. மறுநாள் காலை இல்லத்தின் பொறுப்பாளரான சாலினி அம்மா என்னிடம் வந்து, கலைவாணி, உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கு ஏதாவது வேலை செய்யலாம் என்றார். நாங்கள் தொழிற்சாலைகளுடன் பேசியுள்ளோம், நீ உழைத்தால் உன் காலில் நீயே நிற்கலாம் என்றார். நான் முதன்முறையாக என்னையே கேட்டுக்கொண்டேன், நான் மீண்டும் யாராவது ஒருவராக மாற முடியுமா? பதிலுக்கு மௌனம் கிடைத்தது. ஆனால் ஒரு மெல்லிய சம்மதம் இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு நான் ஒரு துண்டு துணி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்குள்ளவர்கள் சாதாரணமாக இருந்தார்கள், ஆனால் சூழல் எனக்கு சரியாக தோன்றியது. முதன்முறையாக நான் ஏதோ ஒரு வேலைக்கு தகுதியானவள் என்று உணர்ந்தேன். மேற்பார்வையாளர், இந்த துணியை வெட்ட வேண்டும், அளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், நேரத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னபோது என் கைகள் நடுங்கின. ஆனாலும் நான் தலையசைத்து சம்மதித்தேன். ஆரம்பம் கடினமாக இருந்தது. கைகள் நடுங்கின, கழுத்தில் வலித்தது. ஆனால் நான் தினமும் சரியான நேரத்திற்கு வேலைக்கு சென்றேன். திரும்பி வந்து அமைதியாக தூங்கினேன். ஒரு நாள் பல்லவி, எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். நான், வலி இருக்கிறது, ஆனால் மனதின் பாரம் கொஞ்சம் குறைகிறது என்றேன். தொழிற்சாலையில் நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் ஆனது. இப்போது துணி வெட்டுவதில் என் கைகள் வேகமாக குனிந்தன. என் வருகை பதிவும் நன்றாக இருந்தது. மேற்பார்வையாளர், நீ மிகவும் உழைக்கிறாய், இன்னும் சில நாட்களில் உன்னை அடுத்த பகுதிக்கு மாற்றிவிடலாம் என்றார். இதை கேட்டபோது என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு எழுந்தது. நான் ஏதோ ஒரு உருவமாக மாறப்போகிறேன் போல. பாதுகாப்பு இல்லத்தின் வாழ்க்கை வேறு மாதிரியாக இருந்தது. அங்குள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனி சோக கதை இருந்தது. ஆனால் அனைவரின் முகத்திலும் ஒரே வழி தெரிந்தது. நான் யாரிடமும் அதிகம் பேசவில்லை. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு என் வேலையில் ஈடுபட்டேன். ஒரு நாள் தொழிற்சாலையில் வேலை முடிந்த பின் என் கையில் ஒரு உரை கொடுக்கப்பட்டது. மேற்பார்வையாளர், இதை உரிமையாளர் கொடுத்தார், உனக்காக ஏதோ சிறப்பான விஷயம் என்றார். நான் உரையை திறந்தேன். உள்ளே ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, கலைவாணி, உன்னிடம் ஏதோ சிறந்தது இருக்கிறது,
உன்னை போன்ற பெண்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும், பரிதாபம் அல்ல. நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உனக்கு எப்போதும் மரியாதை கொடுப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். நிறுவனத்தின் உரிமையாளர் சுதீர். இதை கேட்ட என் கண்களில் நம்பிக்கையின்மை தெரிந்தது. என் மனதில் கோபம் கொந்தளித்தது. நான் உரையை கையில் பிடித்து கொண்டு நேராக அலுவலகத்திற்கு சென்றேன். கதவை திறந்து, ஐயா எங்கே இருக்கிறீர்கள் என்று கத்தினேன். பதிலுக்கு நாற்காலி சுழன்றது. எதிரே அமர்ந்திருந்தவர் கைலாஸ். சிறிது நேரம் எல்லாம் சம்பித்து விட்டது போல் இருந்தது. நான், நீயா என்றேன். கைலாஸ் எழுந்து என் அருகில் வந்து, உட்காரு கலைவாணி என்றார். நான், இது எல்லாம் என்ன? நீதான் இந்த தொழிற்சாலையின் உரிமையாளரா? அந்த கடிதத்தை நீதான் கொடுத்தாயா என்று கேட்டேன். அவர் மெல்லிய புன்னகையுடன், ஆம், 2 வாரங்களுக்கு முன்பு இந்த தொழிற்சாலையை வாங்கினேன். உனக்கு தெரியவில்லை என்றார். நான் திருமணத்தை பற்றி ஏன் பேசுகிறாய் என்றேன். அவர் என் கைகளை பார்த்தபடி, ஏனென்றால் நான் உனக்கு சாதாரண ஆதரவு மட்டுமல்ல, மரியாதை கொடுக்க விரும்புகிறேன். உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய அதே நாளில் நானும் அந்த கதவை தாண்டி விட்டேன் என்றார். என் குரல் நடுங்கியது. நான், கைலாஸ், இனி யார் மீதும் நம்பிக்கை இல்லை என்றேன். அவர், எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. நீ தனியாக இல்லை என்று இந்த உலகிற்கு தெரியப்படுத்த ஒரு வாய்ப்பு என்றார். நான் மௌனமாகி போனேன். உள்ளே எங்கோ ஒரு கதவு லேசாக திறந்தது போல் இருந்தது. ஆனால் நம்பிக்கை வைப்பது இன்னும் கடினமாக இருந்தது. அந்த தொழிற்சாலை அலுவலகத்திலிருந்து வெளியேறிய போது என் கால்கள் தானாகவே நின்றன. ஒரு கணம் எங்கோ ஓடிவிட என் மனம் விரும்பியது. யாரும் என்னை அடையாளம் காணாத யாரும், நீ யார், எங்கிருந்து வந்தாய், ஏன் ஒவ்வொரு கதவிலிருந்தும் துரத்தப்பட்டாய் என்று கேட்காத இடத்திற்கு ஓடிவிட விரும்பினேன். ஆனால் என்னால் ஓட முடியவில்லை. கைலாஸ் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. நான் உனக்கு மரியாதை கொடுக்க விரும்புகிறேன். உன் காவலனாக இருக்க விரும்பவில்லை. மறுநாள் வழக்கம் போல கழிந்தது. நான் தினமும் தொழிற்சாலைக்கு சென்றேன். இயந்திரங்களின் சத்தத்தில் என் மனதை இழப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் உரிமையாளரின் அறை வரும்போது என் கண்கள் தானாகவே தாழ்ந்தன. ஒரு நாள் மேற்பார்வையாளர் வந்து, கலைவாணி, உங்களை ஐயா அழைத்தார் என்றார். என் இதயம் மீண்டும் தொண்டை குழியில் வந்தது. நான் அமைதியாக எழுந்து அலுவலகத்தை நோக்கி சென்றேன். கதவை திறந்த போது கைலாஸ் தன் இருக்கையில் அமர்ந்திருந்தார். இந்த முறை அவர் எழுந்து நிற்கவில்லை. கண்களை உயர்த்தி, உட்காரு என்றார். நான் நாற்காலியில் அமர்ந்தேன். கைகள் இரண்டும் கோர்த்திருந்தன. அவர் கவலையாக இருக்கிறார் போல என்றார். நான் கண்களை உயர்த்தாமல், சோர்வாக இருக்கிறது என்று மட்டும் சொன்னேன். அவர், கலைவாணி, என் பேச்சுகள் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் எந்த உணர்ச்சி பூர்வமான முடிவையும் எடுக்கவில்லை. நான் உன்னை பல ஆண்டுகளாக அறிவேன். உன் மௌனம், உன் பொறுமை, உன் காயங்கள் எல்லாம் தெரிகிறது என்றார். நான் மெல்லிய குரலில், கைலாஸ், இதெல்லாம் மிகவும் வேகமாக நடக்கிறது என்றேன். அவர், இல்லை, இது தாமதமாக நடக்கிறது. உன்னை வீட்டை விட்டு துரத்திய நாள் நினைவிருக்கிறதா? நான் அம்மாவுடன் சண்டையிட்டேன். அண்ணனிடம் அறை வாங்கினேன். ஆனால் நீ போகும்படி விட்டுவிட்டேன். அப்போதும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் நீ என்னை தடுக்காதே என்று சொன்னாய். உன்னால் எனக்கு இதுவெல்லாம் நடந்தது என்ற வார்த்தைகள் இன்றும் என் நெஞ்சில் குத்துகின்றன என்றார். நான் மௌனமாக இருந்தேன். ஒரு கணம் அவர் கண்களை பார்த்தேன். அங்கு எந்த கோரிக்கையும் இல்லை, வெறும் நம்பிக்கை மட்டுமே இருந்தது. அவர், உனக்கு தெரியுமா, நான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கே திரும்பி சென்றிருக்கலாம். என்னிடம் எல்லாம் இருந்தது. ஆனால் நீ தனியாக இல்லை என்பதை நிரூபிக்க நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தேன் என்றார். நான், உலகம் என்ன நினைக்கும் கைலாஸ்? ஏற்கனவே பழி சுமத்தியவர்கள் இப்போது அவர்கள் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்று நிரூபணமாகிவிடுமே என்று கேள்வி கேட்டேன். கைலாசின் குரலில் சிறிது உறுதி வந்தது. அவர், உலகம் ஏதாவது சொல்லத்தான் செய்யும். ஆனால் நம் வாழ்க்கையை மக்கள் பேச்சால் நடத்தினால் நிம்மதி ஒருபோதும் கிடைக்காது. நீ என்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கு. எனக்கு சமமாக எந்த நன்றி கடனின் அடிப்படையிலும் அல்ல என்றார். நான், கைலாஸ், நான் உடைந்து இருக்கிறேன் என்றேன்.
அவர், நான் உன்னை சேர்த்து வைப்பவன் அல்ல, வெறும் துணை என்றார். நான் மெதுவாக நாம் என்று இழுத்தேன். அவர், ஆமாம், நீயும் அப்படி நினைத்திருந்தால் யாருக்கும் எந்த விளக்கம் கொடுக்கவும் நமக்கு தேவையில்லை என்றார். அறையில் அமைதி நிலவியது. சிறிது நேரம் கழித்து கைலாஸ், நீ சம்மதித்தால் திருமணம் இங்கேயே எளிதாக நடக்கலாம். உழைப்பை பார்த்த இந்த தொழிற்சாலையின் ஊழியர்களுக்கு முன்னால் உனது புதிய வாழ்க்கை என்றார். நான் நீண்ட மூச்சு விட்டு முதன்முறையாக கண்ணீருக்கு பதிலாக தைரியத்தை உணர்ந்தேன். நான், சரி கைலாஸ், ஆனால் ஒரு நிபந்தனை என்றேன். அவர், என்ன என்றார். நான் இந்த உறவின் அடித்தளம் உண்மையின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்கக்கூடாது, எந்த பழியும் இருக்கக்கூடாது என்றேன். கைலாஸ் லேசான புன்னகையுடன் தலையசைத்து, இது உறுதி என்றார். நான் எழுந்து நின்றேன். என் மனதில் ஒரு விசித்திரமான மென்மை இறங்கியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளே இருந்த இறுக்கம் உடைவது போல் இருந்தது. வாசலை விட்டு வெளியேறும் போது நான் கடைசியாக திரும்பி, கைலாஸ், உங்கள் வார்த்தைகளை கேட்டு எல்லாம் முடிந்து விடவில்லை என்று இப்போது நான் நம்புகிறேன் என்றேன். அவர் மெல்லிய குரலில், இல்லை கலைவாணி, இப்போதுதான் எல்லாம் தொடங்க போகிறது என்றார். அதுதான் என் வாழ்க்கையில் என் சொந்த முடிவால் நான் எடுத்த முதல் அடியாகும். திருமணம் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு முன்னால் எளிமையாக நடந்தது. நான் மிகுந்த எதிர்பார்ப்புடன் ஜொலித்தேன். திருமணம் முடிந்ததும் எல்லா தொழிலாளர்களுக்கும் கைகூப்பி நன்றி சொன்னார். நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் கைகளில் மருதாணி இல்லை, நெற்றியில் திலகம் இல்லை. ஆனால் என் இதயத்தில் ஒரு நிம்மதி குடியேறியது. திருமணத்தின் அடுத்த நாள் தொழிற்சாலை அலுவலகத்திற்கு பதிலாக கைலாஸ் என்னை நகருக்கு வெளியே ஒரு பெரிய எளிய ஆனால் அழகான வீட்டிற்கு அழைத்து சென்றார். கார் நின்றது. வெள்ளை சுவர்களும் நீல ஜன்னல்களும் கொண்ட ஒரு சிறிய பங்களா தெரிந்தது. அவர், இந்த வீடு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். நான் ஆச்சரியத்துடன், இது உங்களதா கைலாஸ் என்றேன். கைலாஸ், இல்லை, இது உன் வீடு, உன் புதிய வாழ்க்கை இங்கிருந்துதான் தொடங்கும். நான் இந்த வீட்டை உனக்காகவே கட்டினேன். இது மாளிகை அல்ல, ஆனால் ஒவ்வொரு சுவரிலும் நிம்மதி இருக்கும் என்றார். நான் வீட்டிற்குள் நுழைந்தேன். காலியான அறைகளில் ஒரு நறுமணம் இருந்தது. அமர்வதற்கு மர நாற்காலிகள் இருந்தன. நான், இது எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றேன். கைலாஸ், ஏனென்றால் உனக்கு சத்தம் அல்ல, அமைதிதான் வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்றார். நாங்கள் பல இரவுகளை அந்த வீட்டில் கழித்தோம். மொட்டை மாடியில் அமர்ந்து தேநீர் குடித்தோம். பழைய பேச்சுகளில் லேசான புன்னகை வந்தது. மௌனம் எங்களுக்குள் மிகப்பெரிய உரையாடலாக மாறியது. சில நாட்களுக்கு பிறகு நான் தொழிற்சாலைக்கு செல்வதை நிறுத்தினேன். கைலாஸ், நீ ஓய்வெடு, உனக்கு நேரம் கொடு என்றார். நான் படிக்க ஆரம்பித்தேன். தோட்டத்தில் செடிகள் வைத்தேன். ஜன்னல் திரைகளை நானே தைத்தேன். அந்த வீட்டை அழகாக்கி கொண்டிருந்தது. நானும் மீண்டும் என்னுள் இணைந்து கொண்டிருந்தேன் போல இருந்தது. ஒரு மாலை நாங்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த போது கைலாஸ், கலைவாணி, நீ உன் கதையை எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். உன் கதை உன் வார்த்தைகளால் என்றார். நான் சிரித்து, என் கதையை யார் படிப்பார்கள் என்றேன். கைலாஸ், உன் வார்த்தைகள் உண்மையானவை. உண்மையை கேட்பவர்கள் எப்போதும் இருப்பார்கள், தாமதமாக கிடைத்தாலும் என்றார். மறுநாள் நான் ஒரு குறிப்பீட்டை எடுத்து முதல் பக்கத்தில் எழுதினேன். என் பெயர் கலைவாணி. நான் தினமும் ஏதாவது எழுதி கொண்டிருந்தேன். கைலாஸ் என்னை பாராட்டுவார். பலமுறை தலையை மட்டும் அசைத்து, இந்த வார்த்தைகளுக்கு அதிக பாரம் உள்ளது என்பார். வாழ்க்கை எனக்கு ஆறுதலாக மாறியது. பழைய காயங்கள் இப்போது வடுக்கள் ஆகிவிட்டன. ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. நான் ஜன்னலுக்கு அருகே அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தேன். கைலாஸ் வந்து என் தோளில் ஒரு சால்வையை போட்டார். குளிர் பிடித்துவிடும் என்றார். நான் மாலையின் வாசலில் ஏதோ ஒரு நிம்மதி இருக்கிறது என்றேன். அவர், நிம்மதி உன் முகத்தில் இருக்கிறது கலைவாணி என்றார். எல்லாம் எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டதை வாழ்க்கை திரும்ப கொடுப்பது போல் இருந்தது. ஆனால் நிம்மதி நிரந்தரமானதல்ல. அன்று காலை வாசலில் கதவு தட்டப்பட்டது. நான் கைலாசை அழைத்து, யாரோ வந்திருக்கிறார்கள் என்றேன். அவர் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். எழுந்து கதவை நோக்கி சென்றார். நான் சமையலறையில் இருந்தேன். கதவை திறந்த போது ஏதோ ஒரு அறிமுகமற்ற அமைதி நிலவியது. நான் சத்தமாக, யார் அது என்று கேட்டேன். கைலாசின் குரல், கலைவாணி, இங்கே வா என்று கேட்டது.
நான் வெளியே வந்தேன். வாசலில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். கால்களில் செருப்பு இல்லை. கையில் ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தது. அவள் கடவுள் பெயரால் ஏதாவது கொடுங்கள் மகனே என்றாள். நான் அவள் முகத்தை பார்த்தபோது என் கால்கள் நின்றுவிட்டன. கண்கள் விரிந்தன. நாக்கில் எந்த சொல்லும் வரவில்லை. அது என் மாமியார். கைலாஸ் மெதுவாக, ஆம், இவள்தான் அவர் என்றார். நான் அருகில் சென்றேன். என் கால்கள் பயந்தன. அவள் என்னை பார்த்து அடையாளம் காண முயன்றாள். பிறகு சிறிது நேரத்தில் அதிர்ச்சியுடன், கலைவாணி நீயா என்றாள். நான் மௌனமாக நின்றேன். அவள் முகத்தில் கலைந்த முடி, கண்களில் பசி தெரிந்தது. அவள், மகளே, என்னை மன்னித்துவிடு. நான் உனக்கு மிகவும் அநீதி இழைத்து விட்டேன். இன்று என்னிடம் எதுவும் இல்லை. ஆதித்யா சிறையில் இருக்கிறான். எந்த பெண்ணுடன் அவன் தொடர்பு வைத்திருந்தானோ அவள் அவனை ஏமாற்றி தப்பி ஓடிவிட்டாள் என்றாள். கைலாஸ் ஏதாவது சொல்ல முயன்றான். நான் கையை உயர்த்தி அவரை தடுத்தேன். அவள் கண்களை பார்த்து, நீங்கள் மனதார மன்னிப்பு கேட்டால் உள்ளே வர உங்களுக்கு அனுமதி உண்டு என்றேன். அவள் பின்வாங்கினாள். நான் ஒரு மிகப்பெரிய பாவி. எனக்கு எதுவும் வேண்டாம், மன்னிப்பு மட்டும் கொடு என்றாள். கைலாஸ் கதவை திறந்து, அம்மா உள்ளே வாருங்கள். நீங்கள் இழைத்தது உங்கள் தண்டனை. ஆனால் கலைவாணி உங்களை மன்னித்து விட்டாள் என்றார். நான் என் சால்வையை பிடித்து அவள் மீது போட்டேன். இதை போர்த்தி கொள்ளுங்கள், குளிர் பிடித்துவிடும் என்றேன். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. இதுதான் பல ஆண்டுகளாக குத்தி வந்த அந்த காயங்களை நாங்கள் மூடிவிட்ட கணம் என்று எனக்கு தெரியும். வாசலில் நின்று கொண்டிருந்த அந்த பெண் ஒரு காலத்தில் என் மாமியார் என்று அழைக்கப்பட்டவர். அவள் குரல் என் கனவுகளில் ஒலிக்கும். அவள் வார்த்தைகள் பல ஆண்டுகளாக என் மனதில் முள்ளாக குத்தும். இப்போது கலைந்த கூந்தலுடன் அழுக்கடைந்த துணிகளுடன் அவள் என் முன் கையேந்தி நின்றாள். அவள், கலைவாணி, என்னை தெரியவில்லையா? நான் உனக்கு தவறு செய்தவள் என்றாள். அவள் அழுது கொண்டே தரையில் அமர்ந்தாள். அவள் குரலில் வலி இருந்தது, கண்களில் வருத்தம் தெரிந்தது. கைலாஸ் என் தோளில் கை வைத்தார். அவள், மகனே, இப்போது என்னிடம் எதுவும் இல்லை. ஆதித்யன் சிறையில் இருக்கிறான். நான் உன்னை வெளியேற்ற காரணமாக இருந்த அந்த பெண் எங்களை சூறையாடி விட்டாள். உண்மையில் ஆதித்யனுக்கு அந்த பெண்ணுடன் தொடர்பு இருப்பது எனக்கு தெரியும். அந்த பெண் மருமகளாக வந்து நீ வெளியேற வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஆனால் இப்போது என் தவறை நினைத்து மிகவும் வருந்துகிறேன். எனக்கு பின்னால் யாரும் இல்லை. நான் என் மகள் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அவளது கணவனும் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். பல நாட்களாக நான் தெருவில் அலைகிறேன். இன்று உன் வீதி முகவரி கிடைத்தது. தைரியம் வந்தது என்றாள். என் எதிரில் அமர்ந்திருந்த அந்த பெண் ஒரு காலத்தில் என் மரியாதையை பறித்தவள். இப்போது தானே மரியாதைக்காக வந்திருந்தார். நான் மௌனமாக உங்களை வாசலிலிருந்து தள்ளிய போது மழை பெய்தது நினைவிருக்கிறதா என்றேன். அவள் மௌனமாக இருந்தாள். நினைவிருக்கிறது என்று நினைக்கிறேன். நான், நீங்கள் என்னை சாபக்கேடானவள் என்றீர்கள். எல்லாவற்றையும் நான் தின்றுவிட்டேன் என்றீர்கள். இன்று உங்களிடம் என்ன மிச்சம் இருக்கிறது? ஒன்றுமில்லை என்றேன். அவள், கலைவாணி, என் மனதில் ஒரே ஒரு பாரம்தான். நான் உனக்கு அதிக கொடுமை செய்தேன். கைலாசையும் இழிவாக பேசினேன். நான் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு மன்னிப்பு கொடு என்றாள். கைலாஸ், அம்மா, நாங்கள் உங்களிடம் பழி வாங்க மாட்டோம். ஆனால் உங்கள் மீது எங்கள் மனதில் இடம் இருக்கிறது என்றார். என் மாமியார் என் கால்களில் விழுந்தார். கடவுள் நீங்கள் இருவரையும் எப்போதும் சந்தோஷமாக வைத்திருக்கட்டும். எனக்கு எதுவும் வேண்டாம். தலை சாய்க்க ஒரு இடம் மட்டும் போதும் என்றாள். கைலாஸ் அவள் கையை பிடித்து, அம்மா, நீங்கள் வீட்டை விட்டு துரத்தியவர்களுக்கு இன்று உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடிந்தது. நினைவில் கொள்ளுங்கள், வெறுப்பு இல்லாதவர்கள் மட்டுமே மரியாதை கொடுக்க முடியும் என்றார். நாங்கள் அவர்களுக்கு சால்வையை கொடுத்து உள்ளே அமர வைத்தோம். நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன். கைலாஸ் சூடான துணிகளை எடுத்து வைத்தார். இரவில் கைலாஸ் என்னோடு புல்வெளியில் அமர்ந்திருந்தார். அவர் அம்மா காலத்தின் அடியில் சிக்கியிருந்தார். உன்னை உடைத்தவர்கள் இன்று உடைந்து போயிருக்கிறார்கள் கலைவாணி என்றார். என் முதல் கணவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய போது விவாகரத்து செய்தார். இப்போது அவர் சிறையில் தன் பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறார். அவர்களுக்கு புத்தி வந்தது. ஆனால் புத்தியை விட வெட்கத்தால் அதிக தண்டனையை அனுபவிக்கிறார். ஆதித்யாவின் ஆணவம், அவனுடைய துரோகம் எல்லாம் அவன் மீதே திரும்பிவிட்டது. 2 நாட்களுக்கு பிறகு என் மாமியாருக்கு காய்ச்சல் வந்தது.
நான் மருந்து கொடுத்து அவருக்கு சேவை செய்தேன். அவர் திரும்ப திரும்ப, நீ அமங்கலமானவள் அல்ல கலைவாணி, நாங்கள் உன்னை புரிந்து கொள்ளாத துரதிர்ஷ்டசாலிகள் என்று சொன்னார். நான் போதும், இப்போது நிம்மதியாக இருங்கள், கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் என்று மட்டுமே சொன்னேன். இரவில் கைலாஸ் காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்தார். என் மாமியார் கைலாசிடம், மகனே, நான் உன்னை மிகவும் மோசமாக நடத்தினேன். உன் நடத்தை மீது சந்தேகம் கொண்டேன். உன்னை குற்றம் சாட்டினேன். ஆனாலும் நீ என்னை கைவிடவில்லை என்றார். கைலாஸ், அம்மா, இரத்தத்தால் பிணைக்கப்படாத உறவுகள் தவறுகளால் முடிந்து போவதில்லை. அவை கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் எடுத்துக் கொள்கின்றன என்றார். கைலாஸ், என் மாமியாருக்கு சௌகரிய மகன் ஆவார். அதனால்தான் அவர் மீது எளிதில் குற்றம் சாட்டினார். ஆனால் தன் சொந்த மகனின் தவறுகளை எப்போதும் பாராட்டி கொண்டே இருந்தார். நாங்கள் அனைவரும் இரவில் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டோம். ஒரு காலத்தில் என்னை தொடக்கூட மறுத்த, என் கையால் சமைத்ததை சாப்பிட மறுத்த அந்த பெண்மணி இன்று என் கையால் செய்த தேநீரை குடித்து கொண்டிருந்தார். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.